மீன ராசிக்காரர்கள் நீங்க சொன்னீங்க லவ் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுனா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு. அவங்கள பிடிக்காதவங்க யாருமே இருக்க அவங்களோட காதல் வந்து திருமணம் வரைக்கும் வந்து முடியுமா? மேக்ஸிமம் டியூயல் சிம்பிள் இருக்க ராசிக்குலாம் அது கட் ஆகுதுமா நடுவுல. அது 2 மீன் வரனாலயா? அத 1 மீனா ஆக்கியிருக்கலாமே! இல்லம்மா ஆக்சுவலி இந்த டியூயல் சிம்பிள் இருக்க ராசிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சபிக்கப்பட்ட ராசிகள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆ. அது காதல்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். ரீசன் என்ன அப்படின்னாமா, இவங்களோட எதிர்பார்ப்பு, இவங்க குடுக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ஜாஸ்தி. எதிராளிகள் இவங்களுக்கு பார்ட்னர்ஸ் எப்படி வருவாங்கன்னா, இவங்க குடுக்கக்கூடிய விஷயத்த மட்டும் வாங்கிட்டு, இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு ஏமாத்தக்கூடிய பார்ட்னர்ஸா தான் இவங்களுக்கு நெறைய வராங்க. ஏமாத்தக்கூடிய பார்ட்னர்ஸா தான் வராங்க. அப்போ உன்கிட்ட நான் எதிர்பார்ப்போட உன்ன லவ் பண்றேன். ஆனா, நீ வந்து எதிர்பார்ப்பே இல்லாம எனக்கு எல்லாமே செய்ற. நீ எதிர்பார்க்கிறது நெறைய விஷயம். அதெல்லாம் நான் குடுக்க மாட்டேன். நீங்க கேட்டீங்க பார்த்தீங்களா, இத்தன விஷயம் எங்க கிடைக்கும் அப்படின்னு. ஸோ நான் எதிர்பார்க்கிறது நெறைய விஷயம். உண்மையான அன்பு, அதுக்கும் மேல நேர்த்தியான உடை, டீசென்ட்டான பிஹேவியர், பெரிய லாங்ஸ் லிஸ்ட் பெருசா போகுதே ஆமா. அப்படிங்கிற அதெல்லாம் மாரி. ரொம்ப கஷ்டம். நீ ₹1,00,00,000 கேட்டா கூட நான் குடுத்துருவேன். நீ இவ்வளோலாம் கேட்டியன்னா நான் குடுக்க முடியுமா? அதுதான் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக்கப்க்கு ஒரு பிரேக்கப் காரணமா ஆகுது. இருக்கலாம். ஓகே. ஆஃப்டர் மேரேஜ் மேக்ஸிமம் வந்து லவ் பண்றவங்களே தான் இவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்ட பின்னாடி, அவங்களோட கேரக்டர் தெரிய வருது அப்டின்னா, ஒரு ஸ்டேஜ்க்கு மேல இவங்க டாலரேட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு மேல டாலரேட் பண்ண மாட்டாங்க. பிரிஞ்சிருவாங்க. ஆமாமா. ஒரு பிரியறதுக்கு வாய்ப்பு ஸ்டேஜ்க்கு இருக்கு. மேல அவங்களால டாலரேட் பண்ண முடியாது. ஏன்னா, குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசி அப்டின்றதால, நீ என்ன பண்ணாலும் நான் தாங்குவேன். நீ எவ்வளோ அடிச்சாலும் நான் தாங்குவேன். அந்த மைண்ட் செட் இருக்காது அவங்களுக்கு. ஓகே. பொறுக்குற வரைக்கும் பொறுப்பாங்க. தண்ணி கூட 3 முறை தாம்மா பொறுக்கும். தண்ணீல யாராவது விழுந்துட்டாங்க அப்டின்னா, 3 முறை வெளிய வருவான். தெரியும் இல்லீங்களா? 3 முறை வெளிய வருவான். 4வது முறை தண்ணி கூட உள்ள தண்ணி எடுத்துட்டு இழுத்துட்டு போயிடும் உள்ள. ஆமா. ஆமா. அந்த இவனோட இவனால வெளிய வர முடியல அப்டின்போது கிராவிட்டிய வந்து இழுத்துட்டு போயிடுது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மீனம் ஒரு அளவுக்கு தான் பொறுப்பாங்க. ஒரு அளவுக்கு மேல அவங்களுக்கு டாலரன்ஸ் கிடையாது. நீ இல்லன்னா பரவாயில்ல அப்டின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு தனியா வாழ்வாங்க. திருப்பி இன்னொரு லவ் வருமா? அது கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகும். காத்திருந்து, காத்திருந்து ரொம்ப ப நாள் ஆகும். அந்த மாதிரி ஆயிரும். அந்த அடியிலருந்து அவங்க மீண்டு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அவ்ளோ டக்குன்னு அந்த அடிய மறந்துற மாட்டாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு விசுவாசமா அதாவது ரோசக்காரங்க அப்படின்னு சொல்லி இல்லம்மா சொல்றீங்க. அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா லவ் பண்றாங்க. அந்த லவ்லயும் ஒரு விசுவாசம் இருந்துச்சு. பட் அத ஏமாற்றம் அப்டின்னும்போது அதனோட ஒரு பெயினோ, அதனோட காயமோ ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். மீண்டு வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்டின்னு சொல்லலாம். ஆனா மீண்டு வருவாங்க.